Hello and welcome back to another episode of strategy series. And இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to solve a NEET question அப்படின்னு பார்க்க போகிறோம். எஸ் இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இப்போ வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச கொஷின் நம்ம ஒழுங்காக அட்டன் பண்ணணும். ஸோ திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் திங் ஃபார் யூ. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நாட் ஓன்லி தரோ கான்செப்ட் சால்வ்ஸ் அ கொஷின் கரெக்ட்லி. இங்கே தான் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அது மட்டுமே உங்களுக்கு அந்த கொஷினை 100% கரெக்டாக எழுதுறதுக்கு உதவாது. ஏன் அப்படின்னு பார்த்தா கான்செப்ட் வந்துட்டு நமக்கு 75% ஆஃப் த கரெக்ட் ஆன்சருக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். எஸ், அதுதான் உண்மை. வி நீட் சம் மோர் திங்ஸ் எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கணும் நம்மளே. அப்போ தான் வந்துட்டு நம்ம 100% அந்த கொஷினை கரெக்டாக எழுத முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஒரு எக்ஸாமில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கொஷின் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதில் நாட்டோ இல்லை டஸ் நாட்டோ அதெல்லாம் பார்க்காம நம்ம செக் பண்ணும்போது தான், கீ செக் பண்ணும்போது தான் தெரியும் தட் வி ஆர் கோயிங் ராங் அப்படின்னு. ஓகேவா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்ன விஷயம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, காம்னஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இதிலலாம் வந்துட்டு இந்த 5% கொடுத்துருக்கேன்னா இதுக்கு மேலே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. சொன்னதுக்கு மேலே செய்யக்கூடாது, சொன்னது கீழே செய்யக்கூடாது, சொன்னது மட்டும்தான் செய்யலாம். இப்போ வந்துட்டு 5% காம்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா 5%க்கு நீங்கள் காமாக இருக்கணும். காமாக இருந்தால் தான் நம்ம அந்த கொஷினை கரெக்டாக, சரிண்ணா நான் 10% காமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தூங்கிடுவோம். ஓகே, அதுதான் முக்கியம். இங்கே வந்துட்டு நம்ம 5% ஒரு லிமிட்டாக காமாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த கொஷினை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும். நம்ம அந்த கொஷினை பார்த்தோன்னே இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த கொஷினை நமக்கு தெரிஞ்சே இருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா அந்த கொஷின் நம்ம எழுத மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட்னஸ். ஓவர் ஸ்மார்ட்னஸ் இருந்தால் கண்டதாக அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் ட்ரை பண்ணி அந்த கொஷின் தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோன்ட் டூ தட். ஸ்மார்ட்னஸ்னால் அந்த கொஷினில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு உனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அதுதான் நான் ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்கிறேன். மெட்டிகுலஸ்னஸ்னால் அந்த கொஷினை கொஞ்சம் காஷியஸாக அணுகிறது. இப்போது நமக்கு அந்த கொஷினை பார்த்தோன்னே அந்த கொஷின் வந்துட்டு தெரியும். ஓகே, அந்த கொஷின் ஆனால் இந்த கொஷின் தானே, இது சப்பா மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த கொஷின் நமக்கு தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 5% ஃபியர்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா பயப்பட சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீ அந்த கொஷினை எழுதணும்னா உனக்கு ஒரு லிட்டில் பிட் ஃபியர் இருக்கணும். ஃபியர் இருந்ததுனா தான் அந்த கொஷினை நீ கரெக்டாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அந்த ஃபியரே இல்லை, இந்த கொஷின் எனக்கு தப்பாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கொஷினை எப்படி கரெக்டாக அட்டன் பண்ண முடியும்? ஸோ யூ மஸ்ட் ஹவ் ஃபியர். இதுதான் இந்த 5 பாயிண்ட் தான் ரொம்ப வேலிடு. காம்னஸ் இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஸ்மார்ட்னஸ் இருக்கணும், மெட்டிகுலஸ்னஸ் இருக்கணும், அப்புறம் உனக்கு கொஞ்சமாக ஃபியர் இருக்கணும். சரியா? இப்போ பேட்டர்னுக்கு வருவோம். கொஷின் இப்போ நீட் கொஷின் பேப்பர்னு எடுத்துக்கிட்டோன்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தட் இஸ் 35 கொஷின்ஸ் கம்பல்சரி கொஷின்ஸ். அப்புறம் மீதி 15 இல்லை 10 நம்ம வந்துட்டு ஆப்ஷனில் அட்டன் பண்ணுறோம். இதில் கொஷினை வந்துட்டு நம்ம கொஞ்சம் காஷியஸாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் வரேன், வெயிட் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நோன் கொஷின் ஷுட் பி சால்வ்டு குயிக்லி. அது எல்லாருமே சொல்கிறது தான். இப்போ வந்துட்டு உனக்கு ஒரு கொஷின் தெரியும்னா அந்த கொஷினை கரெக்டாக எழுதிடணும். அதே டைமில் உனக்கு ஸ்மார்ட்டாகவே யோசிக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் அந்த கொஷினை கரெக்டாக எழுதிடணும், வேகமாகவும் எழுதிடணும். சரியா? நெக்ஸ்ட்டு அன்னோன் கொஷினுக்கு வந்துட்டு உனக்கு குறிப்பிட்ட டைம் தான் நீ கொடுக்கணும். உனக்கு தெரியாத கொஷினை நீ உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச கொஷின் பின்னாடி இருந்தாலும் அதை நீ அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். சரியா? அதுதான் நான் இங்கே சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் செக்ஷன் பிக்கு வருவோம். செலக்டிவிட்டி, அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. எந்த கொஷின் நீ செலக்ட் பண்ணி எழுதுற அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் உனக்கு ஸ்கோர்ஸ் வரும். ஓகேவா? நீ வந்துட்டு நான் வரிசையாக தான் அட்டன் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு 10 கொஷினுமே நான் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னா நோ யூஸ். இப்போ வந்துட்டு உனக்கு எந்த கொஷின் தெரியும் அந்த கொஷினை உன்னால் எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியும், அதில் தான் கேமே இருக்குது. சரியா? இப்போது நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ஓகேவா? 80% ஆஃப் த டைம்ஸ் ஷார்ட் கொஷின் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரியா? இதே லாங் கொஷின் எடுத்துக்கிட்டால் நமக்கு ஈஸியராக இருக்கும். ரியலி என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்துட்டு இஃப் a question felt too big check options from D to A. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, கொஷின்ஸ் வந்துட்டு உனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணினா யூ கோ ஃப்ரம் ரிவர்ஸ். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போது டியிலேருந்து ஏக்கு நீ செக் பண்ணும்போது மிடில் ஏ நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் ஆன்சராக இருக்குன்னா நீ ஏலேருந்து பி செக் இதெல்லாம் வந்துட்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் சம்டைம் இஃப் யூ சேவ்
இட் வில் பி a huge help, so that I am telling. சரியா? இப்போ வந்துட்டு நீ டி ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணும்போது மோஸ்ட்டாக நான் வந்துட்டு இதை வந்துட்டு இது டேட்டா இல்லாமலாம் சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எக்ஸாமில் நம்ம மார்க் டெஸ்ட் எழுதும்போது பிஎன்சி மோஸ்ட் காமனாக வரும். கரெக்டாக? அப்போது நம்ம டிலேருந்து செக் பண்ணுறப்போ பிக்கர் கொஷின்ஸ்க்கு நான் சொல்கிறது எல்லா கொஷினுக்கும் கிடையாது. சரியா? டிலேருந்து நம்ம செக் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி பிஎன்சி ஓகே சி வந்துட்டு அதிகமாக வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை ஃபீலிங்கை வந்துட்டு என்கரேஜ் பண்ணல, சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் இல்லை, அதனால் சொல்கிறேன். பெரிய கொஷினாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக நீங்கள் கீழே இருந்து போகிறது பெட்டர், அதை தான் நான் சொல்லுவேன். சரியா? இங்கே வந்துட்டு பாதி தான் இருக்கா, இதுதான் லாங்கர் கொஷின் வில் பி நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங்கர் கொஷின் வில் பி ஈஸியர், அதை தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். லாங்கர் கொஷின் வில் பி ஈஸியர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஹேபிச்சுவேட் பண்ணிக்கணும், அதை தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். ஓகே, நான் இந்த பாயிண்ட் சொன்னது ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்னு எடுத்துக்கிட்டோன்னா மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாருக்கும் இது தெரியும், பட் ஐ ஷுட் டெல் ரைட். இப்போ வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம இங்கே டேபிள் காமிச்சிருக்கேன்ல, இந்த டேபிள் மாதிரி தான் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் நம்ம டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, மேட்ச் த ஃபாலோயிங் இப்போ தான் நிறைய கேட்குறாங்க நீட் எக்ஸாமில். ஸோ இது வந்துட்டு ஒர்க் ஆகும். சரியா? இப்போ வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா ஆப்ஷனுமே நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, நமக்கு ஒன்று செலக்ட் பண்ணாலே எல்லா ஆப்ஷனும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இஃப் த கொஷின் பேப்பர் இஸ் டஃப் நம்ம செகண்ட் இதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது ஒர்க் ஆகும். எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள், 4 ரோவையும் செக் பண்ணுங்கள், அதில் எது எல்லாத்துலேயுமே எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ஒன்று ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கனாலே யூ வில் நோ ரைட். டிக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே நமக்கு 4ஆ 3ஆ 1ஆ 2ஆன்னு தெரிஞ்சிடும். இஃப் 3 இஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி, அதுக்கு நம்ம போயிடலாம். பிகாஸ் 4ம் வரல, 1ம் வரல, 2ம் வரல, 3 தான் நமக்கு வருதுன்னா we can go for ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? அதை தான் நான் இங்கே சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஒரே நம்பரில் இருக்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரூல் ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாத்துலேயுமே 2 கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்துட்டு 2ல் வந்துட்டு 2 ஆப்ஷனில் ஒரே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஏலையும் சரி பிலையும் சரி, பிக்கு வந்துட்டு நமக்கு 2, இங்கேயும் 2 இருக்குது. எய்தர் இந்த 2 and 2 நமக்கு வந்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கலாம், இல்லைனா 2 and 2 தான் ஆன்சராக இருக்கும். தட் பேஸ்ட் அப்பான் த கொஷின். அதை நான் இங்கே சொல்ல வரல. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இந்த 2 இருக்குல்ல, இதை வச்சு நம்மளை மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ அவங்க ஒரு வேளை 2 தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 தான் ஆன்சராக கொடுக்கல, ஆனால் 2 ஆப்ஷன் சேமாக இருக்குன்னா எய்தர் 4 or 1 will be the correct answer. So we can go for C and D. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இது மேட்ச் த ஃபாலோயிங். அசர்ஷன் ரீசன் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் அசர்ஷன் ரீசன் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பீப்புள் ஆர் திங்கிங் அசர்ஷன் ரீசன் கொஷின் ஈஸி அப்படின்ட்டு. கிடையாது, அசர்ஷன் ரீசன் கொஷின் குழப்பம். ஓகே, தட் ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஸ்ட்ராட்டஜி சீரீஸ்லேயே போடுறேன். இப்போ இங்கே என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வரும்போது கொஷின்லேயே நமக்கு வந்துட்டு கீவேர்டை சர்ச் பண்ணணும். கீவேர்டை சர்ச் பண்ணால் அதுக்கு நமக்கு ஃபார்முலா ஞாபகம் வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை தரவாக இருக்கணும். ஃபார்முலா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஐம் தேர். ஃபார்முலா சீரீஸ் இருக்குது, அதை பாருங்கள். யூ வில் பி கெட்டிங் known to all the formulas. சரியா? நான் எல்லா ஃபார்முலாஸும் டீட்டெயிலாக நடத்தியிருக்கேன் வித் கான்செப்ட்ஸ். சரியா? சும்மா ஃபார்முலா மட்டும் மக்கடிச்சு நான் ஒப்பிக்கல, அதை நான் ஒழுங்காக ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா ஷீட்ஸ் யூ கேன் ரெஃபர். சரியா? மேண்டேட்டரி டு மெமரைஸ் ஆல் த ஃபார்முலாஸ். when you get to know the formulas you can search for the keyword சொன்ன மாதிரி இப்போ கீவேர்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு லிங்க்டான ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா directly we can apply and find the answer. இப்போ உனக்கு ஃபார்முலா தெரியல, உனக்கு ஆனால் ஃபிசிக்ஸ்லேயே ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்குது. நான் செகண்ட் பாயிண்ட் சொல்கிறது ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு. இப்போது உனக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தா சரி, ஏன் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கே போவோம். இப்படி ஒரு டேபிளில் நமக்கு ஒரு எப்படி சொல்லலாம், இப்படி ஒரு இது இருக்குடா. இங்கே நடுவில் வந்துட்டு ஒரு பின்னை வந்துட்டு நம்ம பின் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம், எக்ஸாக்டாக அந்த சென்டரில் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கோம். எப்படி ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, எம் மாஸ்ன்னு வச்சுக்கோங்கடா.
இப்போ நமக்கு இந்த இதை வந்துட்டு நம்ம சுற்றுறோம், பாக்ஸை வந்துட்டு சுற்றுறோம். இப்போ வந்துட்டு எனி ஃபோர்ஸ் கேன் ஆக்ட் அஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கேஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர்ன்னு நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதே உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கில் டைரெக்டாக வந்துட்டு நம்ம ரெண்டும் ஒன்று தான். பட் இஃப் யூ ஹாவ் ஸ்ட்ராங் நாலேஜ் இட் வுட் டேக் டைம். ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தட் வுட் பி ஈஸியர். சரியா? அதுதான் நான் இங்கே சொல்ல வந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு கொஷின் உனக்கு தெரியல, அடுத்த கொஷினுக்கு நீ போய் தான் ஆகணும். சரியா? இல்லை நான் அந்த கொஷினோட சண்டை போடுவேன் அப்படின்னா நோ யூஸ். அந்த கொஷினுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேரில் ஈகோ பிடிச்சிட்டு அந்த இந்த கொஷின் என்ன என்னால் சால்வ் பண்ண முடியாதான்னு 5வது கொஷின்லேயே உட்காந்துட்டு இருப்பானுங்க. பிகாஸ் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நம்ம இது படித்தோம் ஆனால் நமக்கு ஞாபகம் வரல எக்ஸாம் ஹாலில், அதுதான் நமக்கு இருக்கும். பட் யூ ஹாவ் டு மூவ் ஆன். அந்த கொஷின் தெரியலன்னா நெக்ஸ்ட் கொஷினுக்கு நீங்கள் போயிடுங்க. கடைசியில் டைம் இருக்கும்போது நம்ம அந்த கொஷினுக்கு வரலாம். இல்லை நான் அந்த கொஷினோட சண்டை போடுவேன் அப்படின்னா 10 நிமிஷம் அதிலே போயிடும். பின்னாடி இருக்கிற ஈஸியான கொஷின், உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின், நல்லா ஞாபகம் இருந்த கொஷின், இந்த கொஷினில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம அந்த கொஷின் போட்டிருக்கலான்னு கீ செக் பண்ணும்போது நம்ம டென்ஷன் ஆகும். ஓகேவா? அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதான். Yes, please do subscribe the channel for more videos like this and thank you. Yes. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.